ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் முதற்கொண்டு கறி குழம்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மிளகாய் தூள் நம்ம அரைக்கிறோம். எல்லா அளவுகளையும் சரியாக கொண்டு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் மிளகாய் தூள் அரைச்சி எல்லா குழம்புமே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புமே நல்லா டேஸ்டியாக வரும். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கோம், எந்தெந்த அளவுகள்லாம் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு இன்க்ரீடியன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகாய் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கிற மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா காரமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் இருக்கும். காம்போட மிளகாய் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு நான் வெயிலில் காய வச்சு ஈவினிங் 4-5 மணிக்கு தான் எடுத்தேன். நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சேன். வெயில் ரொம்ப காஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நாள் காய வச்சா போதும். ஒருவேளை வெயில் கம்மியாக இருந்தால் 2 நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மிளகா கையில் உடஞ்சி வரணும், அந்த அளவுக்கு காய வைக்கணும். வெயிலில் காய வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற அந்த காம்பை எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு சில மிஷினில் இந்த காம்போடு அரைக்கிறாங்க, ஒரு சில மிஷினில் காம்போடு மிளகா கொடுத்து அரைக்க மாட்டாங்க. அதனால் நான் இப்போ காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது கூடவே கலருக்காக பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மிளகாவையும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலருக்காக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். 2 மிளகாவையும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மல்லி விதையும் பார்த்தீங்கன்னா மிளகாயை காய வைக்கும் போதே நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். மல்லி விதையும் நல்லா பார்த்தீங்கன்னா காஞ்சி வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனியா, ஒரு சிலர் மல்லி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை ஃபுல்லாக வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம எல்லா பொருளையும் வறுக்கும்போதும் தீஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வறுப்பட்டு வரும். முதல்ல எடுத்துருக்கிற 1 கிலோ மல்லி விதையை பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்க போகிறேன். மொத்தமாக 1 கிலோவையும் சேர்க்க முடியாது, நான் எடுத்துருக்கிற கடாய் கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மல்லி விதையை ஃபஸ்ட்டு நான் வறுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி விதை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் மீதி இருக்கிற மல்லி விதையை சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன். மல்லி விதையை வறுக்க பார்த்தீங்கன்னா நல்லா மனம் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துட்டா போதும். முக்கியமாக நம்ம வறுக்கிற எல்லா பொருளும் தீஞ்சு போகாமல் கருகாமல் இருக்கணும். பார்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அதே சமயம் ரொம்பவும் வறுக்காமலே எடுக்கக்கூடாது. எல்லா பொருளையுமே நம்ம வறுக்கும்போது நல்லா மனம் வர ஆரம்பிக்கும். தீயாமல் நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து எடுக்கிற எல்லா பொருளையுமே ஒரு பெரிய பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் அதே கடாயில் 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் துவரம்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா திரும்ப அதே பிளேட்டில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் கடாயில் 100 கிராம் அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டரிசி கூட சேர்த்துக்கலாம், அதாவது இட்லி அரிசி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா பொரிஞ்சு வரும். இது போல் அரிசி ஓரளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சீரகம் திரும்ப சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற சீரகத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு இருக்குது. சீரகமும் வறுக்க நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போது சீரகம் ஓரளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் கடாயில் சோம்பு சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா வறுத்துக்க போகிறேன். 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் கடாயில் வெந்தயத்தை சேர்த்து வறுத்துக்க போகிறேன். வெந்தயம் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வெந்தயம் சேர்த்துட்டா குழம்பு பார்த்தீங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 கிலோ மிளகாய்க்கு 50 கிராம் வெந்தயம் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்தயத்தையும் சவக்க வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு கடாயில் திரும்பவும் கடுகு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன். கடுகு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. மீடியமில் கூட வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கலரும் மாறும் வறுக்க. இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். திரும்பவும் கடாயில் 100 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கடாயில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கருவேப்பிலையை தண்ணியில் அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ளே நிழல்லே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரையாக கருவேப்பிலையை காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற கருவேப்பிலையை 20 கிராம் அளவுக்கு நான் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன தான் காய வச்சு எடுத்திருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு கடாயில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கடைசியாக இப்போது கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் கிராம்பு சேர்த்துக்கிறேன். 10 கிராம் பட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கிறேன். 10 கிராம் சுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ட்ரை இஞ்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்குன்னு சொல்லுவோம். அந்த சுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக சூடு வந்து ஆறி வந்துடும். மல்லி விதையை நம்ம வறுத்துருக்கோம், இந்த மசாலா எல்லாமே வறுத்துருக்கோம். நல்லா சூடாக இருக்கும். நல்லா சூடு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கணும். சூடாக வந்து அரைக்கக்கூடாது. நல்லா சூடு ஆறட்டும். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற மிளகாய், வறுத்து எடுத்து வச்சுருக்க மல்லி விதை, அப்புறம் இந்த மசால் பொருள் எல்லாமே நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. நல்லா வறுத்து 1 மணி நேரம் நல்லா சூடு ஆற விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நான் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிஷினில் அரைச்ச உடனே அங்கவே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளை வந்து கொட்டி ஆற வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அங்கவே நல்லா நீங்கள் சூடு ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடோடு இருக்கவே கூடாது. நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளை மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் அங்கவே நல்லா கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சூடு வந்து இல்லை, இருந்தாலும் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேட்லேயும் ஒரு பாக்ஸ்லேயும் அப்படியே கொட்டி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா சூடாகட்டும். துளி கூட சூடாக இருக்கக்கூடாது மிளகாய்த்தூள். அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்திருக்கும், நீங்கள் மஞ்சள் வந்து சேர்க்காமல் அரைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் மிளகாய்த்தூள் அரைக்கும் போது மஞ்சள் வந்து சேர்க்க மாட்டோம். மஞ்சள் சேர்க்கும் போது சீக்கிரமாக வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து மஞ்சள் சேர்க்க மாட்டோம். தனியாக குழம்பு செய்யும் போது மஞ்சள் தூள் சேர்த்து தான் நாங்கள் வந்து செய்வோம். அதனால் இப்போ மஞ்சள் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட அதுக்கு மேலேயே ஆனால் கூட எங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் வந்து வண்டு பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மிளகாய்த்தூள் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ காலி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சமாக இதில் மாற்றி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு முறையும் நம்ம மிளகாய்த்தூளை இந்த பாக்ஸ்க்கு மாற்றி வைக்கும்போது நல்லா ட்ரையான ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ போட்டு எடுக்கணும். கொஞ்சம் கூட ஈரெல்லாம் இல்லாத மாதிரி ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு நீங்கள் மிளகாய்த்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரைக்கும் பொழுது சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்க்காமல் அரைப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பொருள் எல்லாம் சேர்த்து தான் அரைப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஒரு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்து செய்வோம். அதுக்காக இந்த மசாலையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா சேர்க்கறதுனால சாம்பார் வந்து டேஸ்ட் மாறிடுமா அப்படின்னு இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் செய்யும் பொழுதும் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மிளகாய்த்தூள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு வெஜ்ஜில் நான்வெஜ்லாம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்ல காரமான மிளகாய் 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் காஷ்மீரி மிளகாய், 1 கிலோ மல்லி விதை, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் மிளகு, 100 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடுகு, 100 கிராம் சீரகம், 50 கிராம் சோம்பு, 20 கிராம் காய்ந்த கருவேப்பிலை, 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் பட்டை, 10 கிராம் சுக்கு.